எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பூண்டு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நமக்கு டின்னர் ஆர்டருக்கு வந்தது. கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு வெள்ளைப்பூடு 100 கிராம் அளவுக்கு தோல் உரித்த சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் சம அளவு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடணும். இது வதங்குறத ஒட்டியே 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு வெங்காயமும் கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளி தான் கொஞ்சம் மசியணும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கடிபடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்புத்தூள் பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போது கெட்டியாக கரைச்ச புளியும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி பப்புள்ஸ் வர அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. குழம்பு நல்லா வற்றி வரும். இப்போ சூப்பராக பூண்டு காரக்குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச அளவுகள் எல்லாம் ஒரு பர்சனுக்கு தேவையான அளவு. எனக்கு ஆர்டர் வந்தது ஒரு பர்சன் 250 மில்லி. அதனால் நான் நல்லாவே வற்ற விட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். அதோடு சேர்த்து காம்போ ஆர்டராக ஒரு ஆம்லேட்டும் ஒயிட் ரைஸும் சேர்த்து கொடுத்துருக்கேன். இது எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.